வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். டே 42 எப்படி போச்சு? சண்டே எபிசோடுனா நல்லா தான் போச்சு. எனக்கு தெரியலங்க. எனக்கு இந்த வாரம் பண்ண விஜய் சேதுபதியோட அந்த எபிசோடுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் காதல் சொன்னதை மட்டுமே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருந்தது. இந்த வாரம் அவருமே வந்து சோஷியலை பார்த்து அவர் அக்ரஸ் பண்ண நினைச்சிற விஷயங்களை பாயிண்ட் பண்ணி அவங்ககிட்ட டீம்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி பேசின மாதிரி இருக்கு. இதை தான் நீங்கள் டே 1 வீக்கே பண்ணியிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். விஜய் சேதுபதி சாரி அவர்களே. அப்புறம் சண்டே எபிசோட பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த வாரமும் இந்த நாளுமே பாத்தீங்கன்னா பார்வை போட்டு ரோஸ் பண்ணாங்க. வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தாங்க. வளர்ப்பு என்னப்பா, யாரும் வளர்ப்பு பத்தி பேசுனீங்களா? என்ன உங்ககிட்ட கொடுத்தா எப்படி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய் வளர்த்து குத்து சூப்பரா அனுப்பிச்சு விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேனே. கமருதீன் தானே ஏந்துக்கிட்டாரு. பாருக்கு வந்து ஏந்துக்கலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்டு. அப்புறம் விஜயஸே வந்து ஏமா என்னம்மா பாரு உனக்கு வட்டலை பாக்க வச்சு எழுப்பணுமா அப்படின்னு கேட்டு வச்சு கிழிச்சு விட்டு அப்படி வேஸ்ட் பண்ணதை பத்தியும் பேசினாரு. நம்ம எஃப்ஜே விசஸ் பார்வையும் வந்து லைட்டா திருப்பி இதுலயும் ஒரு அட்டாக் அடிச்சு என்னமா என்ன தூக்கி போறதை நீ கொடுத்துடலாமே, என்ன பாருக்கெல்லாம் பேச தெரியாதா, ஏமா கத்தி அழகா ஒரு வார்த்தை இங்க பாருங்க ஒரு கப்பு இருக்கு போட போறேன் வேணுமா வேணாமான்னு கேட்டு போட்டுருக்கலாமே, இதுக்கெல்லாம் மட்டும் உங்க வாய் வராதா அப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டு அப்புறம் எஃப்ஜே வந்து ஏமா என்ன இருந்தாலும் உனக்கு பாரு மேல கோவம் இருந்ததுன்னா நீ சண்டை போட்டது எல்லாம் ஓகே, ஆனா உன் சாப்பிட்றது கொட்டது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி எஃப்ஜேக்கு ஒரு குத்து. இதுதான் முக்கியமான த்ரில்லிங்கான இடம்ன்ற மாதிரி ராஜாங்க டாஸ்க் பத்தி கேக்குறாங்க. அதுல வந்து அரோரா ஒரு பாயிண்ட் சொல்லவே அவள்தான் நிக்க வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு திவாகரை. நாங்க திவாகர் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. என்ன இவரு ஒண்ணு பேசுறாரு, என்ன சொல்லுது நல்லா பேசுறோங்கிற பேர்ல அவரை தவளை தான் வாயாள்கிற மாதிரி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாப்புல. ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாப்படி இந்த மாதிரி சரி எல்லாம் ரைட்டு, ஆனா உன்னோட வேஷத்தை கலைச்சிட்டு போய் இது பண்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எத்தனை கேமரா? 60 கேமரா இருக்கு. 60 கேமரா ரீல்ஸ் பண்ண தெரியுது, அதெல்லாம் புது டாஸ்கா? நீயா பண்றதை மட்டும் இனிஷியேட் எடுத்து பண்றல, அந்த இனிஷியேஷன் ஏன் டாஸ்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. அவ்வளவுதான். பதில் சொல்லணும்னா நான் ஏஞ்சி போக மாட்டேன், இங்கதான் உட்காருன்னு சொல்லி உட்காந்து வேற லெவல் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. இப்படி கேள்வியை நீங்க வந்து வீக்ல இருந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ள இருக்க நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஆனா விஜய் டூ லேட்ன்ற இருந்தது. அப்புறம் போட்டு ரோஸ்ட் பண்ணி பங்கம் பண்ணி ஃபைனலா பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்குள்ள வந்துடுறாங்க. சரிப்பா நீங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சு ராஜாதாஸை பத்தி ரைட்டு, எல்லாம் பண்ணதை பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் கிடையாது, நான் போயிட்டு பிரேக் போட்டு நான் எவிக்ஷன் பண்றேன்னு சொல்லி வந்த கையோட திவாகரை காமிச்சு விட்டாங்க. ஒம்புடுதான் எப்பா ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டாருங்கிற மாதிரி இருந்தது. வீக்கே போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ல போக வேண்டியவன தேவையில்லாம உள்ள இருக்கவங்க எல்லாம் ஏத்தி விட்டு வெளியே இருக்கவங்க எல்லாம் தூக்கி விட்டு கண்டமேனிக்கு பண்ணி 40 நாள் கழிச்சு வெளியே போயிருக்காரு. உண்மையாலே வந்து இன்ஃபர்மேஷன் கசிஞ்சிருச்சு. நம்ம நேற்று எபிசோட்லயே சொல்லியிருப்போம். பட் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பட் யாருமே நம்பல. திவாகர்லாம் வச்சிருப்பாங்க உள்ள வச்சு அடிச்சு அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா திவாகரை வெளியே அனுப்பிச்சது காரணம் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோவும் லீக் ஆயிருக்கு. இவர் போய் கேமரால போயிட்டு பங்கமா பேசியிருப்பாரு. இந்த மாதிரி தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, தலை வந்து காரோட்ட போயிட்டாரு, பிஜேஎஸ் ஹேங்கர் பண்ண பிக் பாஸுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு பங்கம் பண்ணி கடைசியில நான் தான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லவே இப்ப ஓவரா பேசுற அமுச்சு விடுன்ற மாதிரி அடிச்சுப்பாங்க போல இருக்கு. ஆனா திவாகர் வெளியே கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா பாரு வேற லெவல் ஆக்டிங். யார் வெளியே போன்னு கேள்வி கேட்கறப்ப பாருவே வந்து திவாகர் சொல்லிச்சு சந்தோஷமா தான். ஆனா அவர் எவிக்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அழுகிற மாதிரி பண்ணாங்க. ஆனா நான் உத்து பார்த்த வரைக்கும் கண்ணு லைட்டா கலங்க சுத்தம் தண்ணியா வரலையே. அவங்க அழுத அந்த எமோஷனுக்குமே கண்ணுக்கும் பார்த்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. தெரியல எனக்கு இந்த ஆக்டிங் எதுக்குன்னு தெரியல. ஒரு சிம்பதி ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க போல இருக்கு. அப்புறம் அக்ரஸ் பண்ணிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதியுமே. இந்த மாதிரி பார்வதிக்கு வந்து வர உள்ள ட்ரெஸ்ஸிங்க வச்சு அவங்க என்ன பண்றாங்கிறத வந்து பண்ணிருப்பாரு. லைட்டா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. பாரு வந்து வெளியே ஒரு பயங்கரமான கார்பரேட் டீம் செட் பண்ணிட்டு உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ற எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா வினோத் உண்மையாலே வந்து மனசு உடஞ்சிட்டாருங்க. அவர் வந்து ஒரு நல்ல கலாச்சி சண்டை போட்டாலும் அவர் வெளியே போனே ஒரு மாதிரி ஐயோ என்னடா இந்த மனுஷன் அமிச்சிட்டாங்களேன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வெளியே போறப்ப வந்து கானா வினோத் பாட்டுதான் ரியலா திவாகருக்காக ஃபீல் பண்ணி அப்புறம் வெளியே போறப்ப ஒரு சாங்லாம் பாடி அனுப்பிச்சு விட்டாரு. வெளியே போன திவாகர் சும்மா இருந்தாரா? வெளியே போய் மங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திவாகருக்கு வந்து பயண வீடியோன்னு ஒண்ணு போட்டாங்க பாரு, அது பயண வீடியோ இல்ல, திவாகர் வச்சு செஞ்ச வீடியோன்னே சொல்லலாம். ரோஸ்ட் நம்ம திவாகரை வந்து வெளியே நீங்க என்ன ரோஸ்ட் பண்றது, நாங்களே ரோஸ்ட் பண்றோன்ற மாதிரி போட்டு நொறுக்கி விட்டாங்க. பாவம் அந்த மனுஷன். அந்த ஒரு விஷயம் சரி ஓகே, ஆனா இவர் பேசின பேச்சுக்கு இவர் பண்ண விஷயத்துக்கு இது கரெக்டா தான் வேணும்ன்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் இந்த பிக் பாஸ் சீசன்லயே வந்து ஒருத்தர் வந்து கலாச்சி ஒரு பயண வீடியோ போட்டது வந்து இதான் நினைக்கிறேன் நான். அப்புறம் சண்டே எபிசோட் முடிஞ்சு வெளியே போனதுக்கு அப்புறம் சபரி அவர்கள் வந்து இலையில உட்கார வச்சு உடச்சி அழுதுட்டாரு. இந்த மாதிரி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்தாரு இல்ல, அதுக்கப்புறம் வந்து உடச்சி அழுதாரு. பட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உடச்சி அழுகுறப்ப பார்வை பார்க்கணுமே, ஒரு மாதிரி என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கே, நம்மளோட பெரிய நடிகனா இருப்பானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் வச்சிருந்தாங்க.
பட் ஆனால் திவ்யா மட்டும் வந்து இனிஷியேட் எடுத்து ஓகே அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்க வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெஸ்ட் ரூம் பக்கமாக போயிட்டு திவாகர் சார் திவாகர்னு போயிட்டு அந்த நாள் வெளியே விடுப்பா. அப்புறம் திவ்யா கமருதீன் இவங்கெல்லாம் வந்து கம்பஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் திவாகர் போங்க வெளியே போங்க. அப்புறம் சபரி வந்துட்டு கேமரா அடி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா இல்லம்மா நான் வந்து அழுதுலாம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசி விட்டுருக்காரு. ஓகே இதெல்லாம் வந்து திவாகர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் நம்ம எஃப்ஜேயோட கேப்டன்ஷிப்ல இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்க நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ டாடா பாய், see you.